இப்போ தான் வந்தோம். வர பக்கத்துலேயே வந்து முகில் மூடி ஃபுல்லாக வந்துட்டு சாரல் கொட்டிகிட்டு இருக்குது, அதாவது அந்த பனி மலை கொட்டிகிட்டு இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே தெரியாது, முகில் அந்த பனி கொட்டுறது தான். இங்கே ஒரு வேற்றுக்கிரக வாசி ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் வந்தது உண்மையில் வேறு ஒரு உலகத்து தான் வந்திருக்கோம் போல தெரியுது. இந்த வேற்றுக்கிரக வாசி ஏலியனாக இருக்கக்கூடும். ஸோ யாருங்கிறத பார்க்கலாம். தலைவரே உங்கள் ஃபேஸை கொஞ்சம் காட்டுங்கோ. அம்மா குளிருது. அப்பா இது எங்கடா போகுது? முடியும்னு சொல்கிறாங்க, முடிவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. என்னடா அது கங்காரா? யா சென்டர் பாயிண்ட் பார்க் ஆஃபீஸ். ஸோ வந்து நம்ம இப்போ இதில் தான் நிற்கிறோம். ஈவினிங் 6 மணிக்குள்ளே வந்து நம்ம திரும்பவும் வந்துடணும். சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. என்ன சொன்னால் நாங்களே இப்போ தான் முதல் முறையாக வந்துட்டு இங்கே காலடி எடுத்து வச்சுருக்கோம். பூ தான் பார்க்குற இடமெல்லாம், கண்ணு கட்டுற தூரத்தில் எல்லாம் இந்த பூ ஒன்று தான் இருக்குது. காணிக்கிறீங்க பாருங்கள் இந்த பூ. ஓ வித்தியாசமாக இருக்குண்ணே, ரோஜா பூ மாதிரி இருக்கு. ஆனால் ஒவ்வொரு பூ தான் அது சேர்ந்து மொத்தமாக அப்படி இருக்குது. நமக்கு பின்னால் இந்தோனேஷியாக்காரங்க வந்துட்டு உலக் பண்ணிட்டு வராங்க. அசோகவனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு அசோகவனத்தை தேடி வந்தவங்க தான். கொஞ்சம் தூரம் தான் போகணும், போயிடலாம். ஏன்னா துணைக்கு நம்ம கூட ஆளுங்க வராங்கல்ல, அதெல்லாம் வந்து போயிடலாம். குணா குகைக்கு போய் போனா குணா குகைக்கு போயிங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. போனா ஒத்த உசிறு போகாது, இங்க இருக்கிற மொத்த உசிரும் போகும். ஜாலி ஜாலியோ ஜாலி. தடை செய்யப்பட்டுள்ளது. மேல இருக்கிற நான் கீழே வந்துட்டேன். எந்த காலில் அட்டை பிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சா எனக்கு நான் பார்க்கல. ரூமுக்கு போக கூப்பிட்டாலும் வாரான் இல்லை, பிறலாதே தம்பி, பிறகலாதே. இங்க பாருங்க எத்தனை அட்டை பிடிச்சிக்கு. கணக்கில்லாத அட்டை பிடிச்சிட்டு. வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜே. ஓகே, நடுங்கிற நேரத்தில் வாயிலாம் அவ்வளோரும் கோய்க்காதீங்க. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தோட முடிவில், அதாவது வேர்ல்ட் என்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சரியாக நுவரேலியாவில் இருக்குது. இப்போ தான் வந்தோம். வர பக்கத்துலேயே வந்து முகில் மூடி ஃபுல்லாக வந்துட்டு சாரல் கொட்டிகிட்டு இருக்குது, அதாவது அந்த பனி மலை கொட்டிகிட்டு இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே தெரியாது, முகில் அந்த பனி கொட்டுறது தான். ஆனால் இது ஹெட்டன் சமவெளி அந்த இதுக்குரியது. ஹெட்டன் சமவெளிக்குரியதா அது. ரைட், ஓகே ப்ரோ, போகலாமா? போமா. ஓகே, ஆமாம் இந்த 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 ஒரு உலக முடிவில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் காண்பிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நாங்கள் இங்கே, அதாவது அப்போ நுவரேலியாவில் இருந்து இங்கே வர்றது வரைக்கும் வந்து நார்மலாக வ்ளாக் பண்ணிட்டு வந்தோம். இந்த வழியால் வரணும், எப்படி வரணும் அப்படிங்கிற வந்துட்டு ஷோட்டாக வந்துட்டு வீடியோவில் காண்பிச்சு வரோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கள தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வெள்ளோட்டையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தோட முடிவுக்கு வந்து இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலான்ட்டு வந்தால், எப்போ கண்ணு கட்டுற தூரம் எல்லாமே முகிலாக இருக்குதேப்பா. இங்கே மழை மாதிரி கொட்டுது பனி. இங்கே போன கையிலலாம் மழை பெய்கிற மாதிரி பெய்யுது. கேமராவெல்லாம் மூடிப்படுது. இடத்துல வாகனம்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, ஏன்னு சொல்லி தெரியல. ஹட்டன் சமவெளி தேசிய பூங்கா டிக்கெட் சேல்ஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த சைடுக்கு போய் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். டிக்கெட் சேல்ஸ் இந்த சைடாக வந்து போகணும். ஏப்பா நம்ம உயிரோட இருக்கிறோமான்றது மாதிரி டவுட்டாக இருக்குது. தப்பி மேலோகம் வந்துட்டோமோ தெரியல. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாழ்க்கையில் பார்க்கல இப்படி ஒரு அல்லிப்பூ. இது வந்து மஞ்சள் கலரில் இருக்குது, கிளியராக தெரிய மாட்டேங்குது. முடியல சாமி. இப்போ டைமே வந்து இப்போ தான் 1:30 ஆகலை இன்னும். ஆனால் இந்த டைமுக்கு வந்து முகிலெல்லாம் மூடிப்பட்டுருக்கு. ஓகே, ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ட்ரோனெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணவே இயலாது. ₹10 போட்டிருக்குறாங்க. 3Pல இருக்கு. துந்தனக். ஓ
ಓ ತೊಂದರೆ ಡ್ರೈವರ್ ಐ ಥಿಂಕ್ ಬೆನ ಕಟ್ಟಿಯ ದೆನ್ನ ಟೋಟಲ್ ತೊಂದರೆ கேது 1500 நினைக்கிறேன். பஸ் லோரி 500 இதெல்லாம் அங்கே பஸ் லோரி வருதுங்க. கார் போகிறதா இருந்தால் 150, வேன் ஜீப் கேப் போகிறதா இருந்தால் 300, பஸ் லோரி போகிறதுக்கு 500. இது இல்லைங்கய்யா பஸ் லோரியெல்லாம் போகிறது இங்கே. ஓகே ஸோ டிக்கெட் எடுத்துட்டோம். ரைட் பிடிங்க 10 ரூபா வச்சுக்கொள்ளுங்க, தொலைய விட்டுறாதீங்க. இங்கே ஒரு வேற்று கிரக வாசி ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் வந்தது உண்மையில் வேறு ஒரு உலகத்து தான் வந்திருக்கோம் போல தெரியுது. இந்த வேற்று கிரக வாசி ஏலியனாக இருக்கக்கூடும். ஸோ யாருங்கிறத பார்க்கலாம். தலைவரே உங்கள் ஃபேஸை கொஞ்சம் காட்டுங்கோ. ஆமாம் இதெல்லாம் கருமாந்திரம் தலைவான்னு நீங்கள் வீச்சியாக போடுறீங்க. 100 ரூபா கூட விஎஸ் போகாது இதுக்கு நீங்கள் வாத்தலைவான்னு விஎஸ் போடுறீங்க. நடுங்குது. போட இங்கே வேறு எப்படி நிற்க வேண்டி. நான் என்னடா ஃபுல்லா போட்டிருக்கேன். என்ன குல்லா புல்லா என்னடா குல்லா புல்லா நடுங்குறே. அம்மா குளிருது. இன்னும் போகணும் அங்கே. இங்கே இருந்து அங்கே போகணும். ஸோ போகலாம். த ஃபாரஸ்ட் ஃப்ரம் பிளான்டன் டு ப்ரீமேவல் ஏதோ இங்கிலீஷில் போட்டிருக்கிறாங்க, அவளுக்கு தெரியாது. ஆமாம் நம்ம டிக்கெட் எடுத்து வந்தோம் தானே அங்கேருந்து. ஸோ அந்த டிக்கெட்டை வந்து இங்கே வந்து கொடுக்கணும். எதுக்காகன்னு சொல்லி தெரியல. எதுக்காக இங்கே டிக்கெட்டை கொடுக்குறீங்க? அப்படின்னா சேஃப்டிக்கா வெஹிக்கிள் போனால் ஸோ இது டிக்கெட்டை வாங்கிட்டு டிக்கெட்டில் கீழே கொப்பி இருக்கும் தானே, அந்த கொப்பியை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. ஒரிஜினல் வந்து நம்மக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க? 2 மணிக்குள்ள உள்ளுக்கு போயிட்டு நம்ம செய்ய வேண்டியதாக செஞ்சுட்டு வரணுமா? என்ன செய்யற உள்ள போய் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி தெளிவா சொல்லுங்க. செய்ய வேண்டியதான். ஓகே பார்க்க வேண்டியது. ஓகே இப்போ வெஹிக்கிள் எல்லாமே வாகனம்லாம் ஒருத்தர் ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த டிக்கெட்டை கொண்டு இங்கே கொடுத்துட்டு அங்கே அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் அங்கே போனோம். அண்ட் யாருக்காச்சும் கொஞ்சம் அவசரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வார ஸ்பாட்லேயே முன்னுக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த சைடில் தான் டாய்லெட் போகணும். நம்மளுக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை, முக்கியமே கிடையாது. ஸோ இங்கேருந்து நாம் இப்போ புறப்படலாம். தயாராகுங்கள் வீரர்களே. ஓகே செம்மையாக நடுங்குது. ஸோ இப்போ உள்ள என்ட்ரி டிக்கெட் எல்லாமே எடுத்தாச்சு. ஆட்டோக்குள்ளே மட்டும்தான் கொஞ்சம் வாகனத்துக்குள்ளே கிளியராக இருக்கும். அதை விட்டு வெளியில் இருக்கணும்னா சேர்ந்து கூல் அண்ட் இதுக்குள்ளேயும் கூலாக தான் இருக்குது. வெளியில் போனால் கூலோட சேர்த்து கிளியரும் இல்லாமல் இருக்கும். வீடியோலாம் கிளியரில் கொஞ்சமாச்சும் வானம் வெளிக்கணும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைடெலாம் தெரியும் உங்களுக்கு. மஞ்சள் கலரில் இருக்கு ஒல்லிப்பூ, நல்லா இருக்கு. ஸோ ஃபுல்லாக போட்டு வச்சிருக்காங்க. ஸ்மோக் புகைப்பிடிக்க தடையாம். டோன்ட் ஸ்மோக். அடுத்த குப்பை போட இங்கே பக்கம் டோன்ட் ஆல்கஹால் வந்து டோன்ட் வேல் கதை உள்வழியில் நடக்க வேண்டாம். அப்படியே அதிக சத்தம் எழுப்ப வேண்டாம். இந்த ஆட்டோவை கொண்டு பஸ்ஸை கொண்டு கோன் அடிக்கிறேன். அந்த வேலையெல்லாம் வேணாம் சரியா? இப்போ நாங்க மலைக்கு ஏறுறோம். ஆனா எனக்கு ஒரு குள்ளா வேண்டோட இப்ப எங்க வேண்டுறேன்னு தெரியா? இங்க பாருங்க வரைக்கும் அடிச்சு போயிட்டு உனக்கு மூக்கெல்லாம் அடிச்சு போயிடுது. கதைடா வணக்கம் சொல்ல. இப்படிதான் இருக்கு. இப்ப நாங்க நின்று கீழே தானே. அப்ப எனக்கு அந்த வெள்ளாத நேரத்தோட குள்ளா வேண்டிட்டானே. எனக்கு அவ்வளவு குளிர் காட்டல. குள்ளாவா நான் வச்ச பேர் இதுக்கு குள்ளா. அப்ப வேண்டல. அப்ப நான் தேவையில்லை நம்ம கேட்டு இருந்துட்டு மேலே ஏற இப்பெல்லாம் ஓகே. ஆனா 2 எட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போய் பார்ப்போம். குளிர் சாமி. இதுக்கு முன்னால வந்துட்டு நாங்க அம்புலு டவருக்கு போயிருந்தோம். அங்கவும் இப்படி பனி பெய்யுது. ஆனா அதை விட மோசம், பயங்கர மோசமா இருக்கு. அதே சொன்னாங்க ஏறக்கு கொஞ்சம் பனி அப்பதான் இருந்தது. அப்பெல்லாம் நாங்க பொங்கலுக்கு ஏறி முடிக்கிற நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டு.
இங்க ஏறும் போது இப்படி இருக்கு, இப்ப தொங்கல் எப்படி இருக்க மாட்டேன் தெரியல. அது ரோட் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்கு, ரோட் யூஸ் பண்ணவே இல்லாட்டு ட்ரோன் யூஸ் பண்ணவே இல்லாது சொல்லி நான் அனுப்புறேன், ரோட் எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படியே போய் போட்டு ட்ரோன் யூஸ் பண்றத கூட இருந்தா நம்ம இங்க யூஸ் பண்ணி எந்த ஒரு பைதா கூட இல்ல. அப்படிதான் யூஸ் பண்ண விட்டா, அப்படிதான் யூஸ் பண்ண விட்டாலும் நம்ம இங்க காட்டுறதுக்கு எதுக்குமே காட்டல. ஐயோ போய்கிட்டே இருக்கும். என்னன்னு சொன்னா உண்மையில உலக முடிவுன்னு சொல்லியிருக்கான், ஆனா இதுக்கு முடிவே கிடையாது. இங்க போய்கொண்டே இருக்குது, போய்கொண்டே இருக்குது. பாப்போம். ஆனா இதுக்கே உலக முடிவு ஒன்று பேர் வந்தது. அதுதான் இப்ப கேட்க போறோம். உலகத்துல எவ்வளவு எல்லாம் இடம் இருக்கு, இதுக்கே உலக முடிவுன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியாது சத்தியமா. இல்ல இலங்கை தெரியும், இலங்கை முடிவு வச்சா ஓகே, உலகத்தின் முடிவு வைக்காங்கன்னு சொன்னா ஒரு காரணம் இருக்கு தானே. அந்த காரணம் தான், எந்த காரணம்னு தெரியாது. உலகத்துல அதான் சொல்றேன், உலகத்துல இவ்வளோ இடங்கள் இருக்கு, அதை விட்டுப்பட்டு இலங்கையில இந்த ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி இது வேர்ல்ட் வண்டர், அதாவது உலக முடிவு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அண்டு இது உலக முடிவுன்னு சொன்னா உலகத்தோட தொடக்கம் இங்க இருக்கு, அதுவும் ஒரு சந்தேகம் தான். நிலத்துல இருக்கு பாருங்க. ஆதவன் படத்துல வடிவல் ஃபேமிலியோட அப்படியே போய் விழுந்ததோ புகை எப்படி பறக்குமோ அப்படிதான் பறக்கு. எல்லாம் நவீன சரஸ்வதி நடுங்குது நடுங்குது நடுங்குது. முன்னால வாகனம் வந்தா லைட் எரிஞ்சா மட்டும் தான் தெரியும் முன்னால வாகனம் இருக்கா இல்லையான்னு சொல்லி, இல்லைன்னா எதுவுமே தெரியாது. எப்போ இது எங்கடா போகுது, முடியும்னு சொல்றாங்க, முடிவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இந்த டைம் பார்த்து முகில் இது எதுவுமே இல்லைன்னு சொன்னா வேற லெவலில் ப்ளாக் பண்ணியிருக்கலாம். இந்த சைடு ஒரே ஒரே மரம் இருக்கு, சூப்பராக இருக்கு. அங்கே பாருங்க இந்த மரத்து. வா இப்போ அந்த பனிமூட்டம் இல்லைன்னு சொன்னா அதில் வச்சு ஃபோட்டோ பிடிக்க வெடியா இருக்கு அந்த ஃபோட்டோ எல்லாம். தரமாக இருந்திருக்கும். ஷே மிஸ் பண்ணிட்டோம். பார்ப்போம், வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக வரும்போது இந்த இடத்த ஃபுல்லாக வந்து வியூவை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஆனால் வந்த நேரம் பார்த்து எதுவுமே பாக்கியெல்லாம் இருக்குது. பார்க்கலாம் லைஃப்பில் நீ அடுத்த வாட்டி வந்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் அந்த டைம்லேயே பார்க்கணும். ஏதோ அப்படியா? இல்லை இல்லை, ஒருத்தர் அந்த வீடியோ போட்டிருந்தாரு, அந்த வீடியோ பார்த்து நாங்கள் அப்போ கிளியராக இருந்தது. அந்த இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு போயிட்டு ஒரு அண்டாவுல பிரியாணி சொன்னா கொஞ்சம் செய்யறது நல்லா இருக்காது, கூட செய்யறது தான் அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் செய்வாங்க. நம்ம சைடு செய்யறது பிரியாணி சொன்னா கூட செய்யறதுன்னு சொல்லி நீங்க சரி எனக்கு விளங்கிட்டு எனக்கு நீங்க வந்து இவர வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி யார இருப்பா வீடியோ நீ மட்டும் தான் வீடியோ பார்க்க நினைக்கிறான். உலகத்துல அவர வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்களா? சொல்றேன் அதான் வீடியோ சொல்லிட்டாங்கல்ல, நீ புதுசா ஏதாச்சும் சொல்றேன்னா பிரச்சனை இல்லை. பிரியாணி செஞ்சு சுட சுட சாப்பிட்டா வெளியே இருக்கும் வடியா. ஸோ இப்போ கொஞ்சம் வெளிக்குது. இந்த பக்கம்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிளியரா இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, இங்கே அதில் போட்டெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சைடெல்லாம் கூட அதுதான் நிற்கிது, மானெல்லாம் இல்லை. இந்த பக்கம் கொஞ்சம் கிளியரா இருக்குது. ஆனால் நம்மள்ட்ட கேமராவுக்கு வந்துட்டு கிளியர்லாம் குறைச்சி தான் காட்டுது, இன்னும் சொல்லி தெரியல. ஆனா அங்கிட்டு அந்த பக்கம் பார்த்ததை விட இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எங்கதான் போகுது இது? எங்கடா போறீங்க? எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? ஸோ இனி பார்க்கிங் ஏரியா வருது. இந்த சைடு நம்ம பார்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் அந்த சைடு ரோட்டெல்லாம் போய்கொண்டு தான் இருக்குது. எங்கே போகுது எதுக்கு போகுதுன்னு சொல்லி ஒரு இலவும் தெரியல. ஆனால் ரோட் அந்த பக்கம் போய்கொண்டு தான் இருக்கு. ஆனால் இங்கே தான் வாகனம்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சைடு நம்மளும் ஒரு சைட்டு வந்து பார்க் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு பார்ப்போம். இங்கே முடிவே இல்லைன்றதுனால சும்மா ஒருத்தர் ஃபுல் ஸ்டாப் வச்சு இடத்துல முடிவு வச்சுருக்காங்களே சொல்லி தெரியல. எப்போ எங்கம்மா இருக்க, என்ன கொண்டுட்டு போகிறாங்களே. ஓகே, ஸோ உலக முடிவோட மேல் பகுதிக்கு வந்திருக்கோம், அதாவது மலை உச்சிக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு வந்துட்டு குறைஞ்சிது. அதாவது முகிலோட இதெல்லாம் வந்து குறைஞ்சி கொஞ்சம் வானம் வெளிச்சு கிளியராக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ இங்கே பல வழியால் ரோடு போகுது, இந்த சைடால் போகுது, இந்த சைடால் போகுது. அண்ட் வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், எந்தெந்த பகுதிக்கெலாம் இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிறத. இது வந்து ஒகிய அப்படின்னு போட்டிருக்காங்க. கப்புத்தலை போகலாம் 35 கிலோமீட்டர், ஒகிக்கு 11 கிலோமீட்டர், பண்டாரவளைக்கு 54 கிலோமீட்டர் இங்கேருந்து.
ஸோ அதே மாதிரி பட்டிப்பொலைக்கு வந்துட்டு 11 கிலோமீட்டர், நுவரெலியாவுக்கு 32 கிலோமீட்டர், நானுயாவுக்கு 34 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கிட்டு சைடு போட்டிருக்காங்க ஊவா மாகாணம் அப்படியே வந்து போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், மாகாண எல்லைகள், மாவட்ட எல்லைகள், பிரிவு எல்லை அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டுருக்காங்க. அபிவிருத்தி அதிகார சபையால் அதை கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சியும் சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்காங்க. ஊவா மாகாணம் இந்த சைடு, பதுளை, பண்டாரவளை இந்த சைடு அப்படி போகணும். அதே மாதிரி மத்திய மாகாணத்துக்குரியது நுவரெலியா, கீழே நுவரெலியா தான் போட்டிருக்காங்க. அப்படி இந்த சைடு வந்து போகிறது. ஸோ இது ரெண்டாக பிரிஞ்சு அந்த சைடும் இந்த சைடு ரோட் போகுது. ஸோ அங்கேயும் இருந்து வரலாம், அதே மாதிரி இங்கேயும் இருந்து வரலாம். அதுக்காக வேண்டி தான். ஆனால் வந்து இங்கே நிலத்தை வந்து பாருங்கள், சும்மா நிலத்தில் தான் இந்த பூவெல்லாம் பூத்துருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல இருந்தால் அங்கெல்லாம் வந்துட்டு அந்த வெள்ளை கலரில் அந்த பூ அப்படி சொல்லி பார்க்குற இடம்லாம் வந்துட்டு பூ அதுன்னு சொல்லி நல்லா இருக்குது. யாரோட நடமாட்டம், மனித நடமாட்டங்கள் குறைஞ்ச இடத்துலலாம் இயற்கை அழகாக தான் இருக்கும். இப்போ இங்கெல்லாம் வந்து ஒன்றியல் காலடி வச்சான்னு சொன்னால் எல்லாம் நசுங்கி செத்தே போயிடும். ஸோ இங்கே கூட ஆக்கள் வந்த மாதிரி இருக்காங்க டூரிஸ்ட். ஓகே, ஹட்டன் சமவெளி தேசிய பூங்கா சோதனை சாவடி அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே உள்ளீர்கள். யா, சென்டர் பாயிண்ட் பார்க் ஆஃபீஸ். ஸோ வந்து நம்ம இப்போ இதில் தான் நிற்கிறோம். இதில் தான் உள்ளீர்கள். நீங்கள் இங்கே உள்ளீர்கள். என்ன இருக்குது டக்கிங் பண்ணணும். ஏன் குயிக்காக போங்க. ஸோ வேகமாக நம்ம போகணும். போய் சதனிச்சு ஓடி. ஓகே, இங்கே வந்துட்டு பேக் செக் பண்ணாங்கன்னு சொன்னால் நம்மளோட பேக்கில் வந்துட்டு இப்போ ட்ரோன் இருக்குது. அதை வேண்டிட்டா நம்மளை அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. இது நல்லா இருக்கு. இருக்குமென்னு சொன்னால் நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்டு இருக்காங்க. அதாவது இங்கே என்னென்ன பூ இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்படி, அதாவது ஹட்டன் சமவெளி தேசிய பூங்கா நெலு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஹட்டன் சமவெளி தேசிய பூங்காவோட வனவிலங்கு வாழ்விடம் புல்வெளி அப்படின்னு சொல்லி பறவைகள் வாழுது ஒவ்வொன்றா அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வனவிலங்குகள் வாழ்விடம் அப்படின்னு சொல்லிட்டு முகில் காடு இருக்குதாம் பாருங்க. ஓகே, அண்ட் அப்படி வந்து இங்கே இயற்கை வனமாக அறிவிக்கப்பட்டது, தேசிய பூங்காவாக உயர்த்தப்பட்டது ஹட்டன் சமவெளி தேசிய பூங்கா உள்ளிட்ட மத்திய மலைநாடு உலக பாரம்பரிய மரபுரிமை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு இதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வந்து அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. நம்மளுக்கு கீழே ஒரு போட்டு கொடுத்துருந்தாங்க தானே, அதாவது நம்ம செக் போய், அதாவது அங்கே ஸ்டார்ட்டில் வந்து நம்ம அந்த டிக்கெட் எடுக்கும்போது ஸோ அதே இதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒழுங்குமுறைகள் என்னென்னலாம் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து திறந்திருக்கும் நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பன் டைம். ஆனால் என்ட்ரி டைம் 2 மணிக்கு மேலே இங்கே எலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இது குப்பை கூலங்களை போடுவது தடை அப்படின்னு போட்டிருக்காங்க. புகைத்த தடை, தீ மூட்டுவது தடை, அதே மாதிரி கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை எடுத்து செல்லுதல் தடை, வனவிலங்கிலிருந்து ஒளி எழுப்புதல் கருவியை இயக்குவது தடை, மீன்பிடித்தல் தடை, தடை அப்படின்னு சொல்லி அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. முக்கியமானது நம்மளுக்கானது ட்ரோன் வந்து ட்ரோன் விமானங்களை பறக்க விடுவதை தடை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. செல்ல பிராணிகளை எடுத்து வருவதும் தடை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படியே பேசிட்டு இருங்க, 2 மணி ஆகிங்கன்னா எலோவ் பண்ணலன்னா எடுத்து உங்களை தூக்கி போட்டு நான் மிதிப்பேன். ரைட், ஓகே. ஸோ இப்போதான் நல்லா இருக்கு அந்த ஏறி வரக்க இந்த பனிமூட்டத்தை பார்க்கும்போது. இந்த சைடுலாம் என்ட்ரி. ஆனால் இப்போ செக் பாயிண்ட்ல நம்மளை ட்ரோனை தூக்குவாங்க, அது அனுபவம். டிக்கெட் உங்ககிட்ட அப்புறம் இருக்கு. ரைட். ஸோ இந்த பேக் நம்மளுக்கு தேவையில்லை, அப்படியே பாதுகாப்பு வச்சுக்கொண்டு மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே, இது வந்து இப்போ நம்மளை செக் பண்ண இடம் வந்துட்டு மியூசியம் மாதிரி உள்ளெல்லாம் வந்து காட்சிப்படுத்தல் வச்சுருக்காங்க. அதை வந்து நாங்கள் இன்னும் காண்பிக்கல, அப்புறம் வந்து காண்பிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு குறிப்பிட்ட ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துடணும். அதனால தான் ஸோ அந்த சைடு போய் பார்த்து வந்தோம்னு சொன்னால் இந்த சைடு தான் வந்துட்டு எக்ஸிட் ஆகணும். வரும்போது வந்து நம்மளை செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸிட் இல்லாத சோப்பாடா. அப்போ பேக் வந்து செக் பண்ணுவாங்க, இடத்துல பேக் பார்த்துவாங்க என்னன்னு சொல்லி தெரியல. இது மீன் வெல்டன். ஓகே, புக் ஷாப் இருக்குது, நேச்சுரல் ட்ரையல்ஸ் இருக்குது. அந்த சைடு வந்து டாய்லெட் ஏரியா. இப்போ நம்ம எந்த சைடாக போகிறது? அங்கெல்லாம் நடந்து போகிறாங்க, அங்கே பாரு. அது என்ன மினி வேர்ல்டா? மினி வேர்ல்டன். ஓகே, நம்ம அந்த சைடு தான் போகணும். செல்ஃப் மினி வேர்ல்ட் அதெல்லாம் எல்லாமே அந்த சைடு தான் இருக்குது. இந்த சைடு டாய்லெட் ஏரியா. ஒரு கைடு நாங்க கூட்டிட்டு வந்து வர்ற பாடு. உனக்கு நாங்க கைடா வந்து ஒர்க் பண்ணணும்டா. ஏன்னா இங்க எப்படி போட்டுக்கொள்றேன். ஸோ ஈவினிங் 6 மணிக்குள்ளே வந்து நம்ம திரும்பவும் வந்துடணும்.
ஸோ இந்த ஒரு உலக முடிவில் இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. என்ன சொன்னால் நாங்களே இப்போ தான் முதல் முறையாக வந்துட்டு இங்கே காலடி எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் சில மணி நேரங்களில் நம்ம ஃப்ளப் பண்ணுறதுக்கு இடையில் முகில் வந்துச்சுன்னு சொன்னால் கண்ணு கட்டுற தூரத்தில் எதுவுமே தெரியாது. பக்கத்தில் வெள்ளைக்காரங்க இருந்தால் மட்டும் வெள்ளையாக தெரிவாங்க. ஸோ அவ்வளவுதான். இவங்க கூட ஃபுட் அது இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கி, அதாவது பிளாஸ்டிக் இதுக்குள்ளே நம்ம எது கொண்டு வந்தாலும் அதை வாங்கிட்டு நம்மளுக்கு பேப்பர் இதுக்குள்ளே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. உள்ளே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது இன்னும் முக்கியம். அண்டு பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே வந்து இங்கே போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். தடங்களை மட்டும் விட்டு விடுங்களா. ரைட், எல்லாத்தையுமே விட்டா வந்திருக்கோம். இங்கே வரணும்னு சொன்னால் நம்ம முற்றுமுழுதாக பார்க்க போனால் துறவியாக தான் வரணும் போல இருக்குது. ஐயோ, இந்த பூ தான் பார்க்குற இடமெல்லாம் கண்ணு கட்டுற தூரத்தில் எல்லாம் இந்த பூ ஒன்று தான் இருக்குது. அதோட பேர் எதுன்னு சொல்லி தெரியல. இங்கே இருக்கிற அந்த ஒரு கிளைமேட்டுக்கு அண்ட் இந்த நிலத்துக்கு இதுதான் விளைஞ்சி கிடக்குது எல்லா இடத்துலையும். அண்ட் வந்து இந்த சஞ்சீவினி மூலிகையை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது இது இல்லை, தெரியாது. ப்ளாக் பண்ணுறன்ற பேரில் வந்துட்டு ஏதோ டிஸ்கவரி தமிழ் சேனலில் பேசுகிற மாதிரிலாம் பேசிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து இது ஓகே. அப்போது நான் நினைக்கிறேன், ஏன் இப்போ முன்னுக்கு மட்டும் அந்தளவுக்கு மிகில் இருந்து வர விடாமல் தடுத்துச்சு. ஆடி போயிட்டோம். ஆமாடா. ஸோ இங்கே வந்து இதமாக இருக்குது, நல்லா இருக்குது. இது ஓகே, நல்லா இருக்குது. ஆனால் இதோட இலை வந்து இந்த கேரட்டோட இலமாக இருக்குது. என்ன இப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குது. ட்ரோன் வந்து யூஸ் பண்ண இல்லாது. ஆனால் இங்கே இதில் ட்ரோனை யூஸ் பண்ணியிருக்க சூப்பராக இருந்திருக்கு. இந்த பிளேஸ் வந்து காண்பிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம ட்ரோன் யூஸ் பண்ண இல்லாது. ஏன்னு சொன்னாங்கன்னு சொல்லி தெரியல. என்ன காரணம், இங்கே ஏன் ட்ரோன் யூஸ் பண்ணக்கூடாது தெரியல. நம்மளோட ட்ரோனை வந்துட்டு அங்கே பறிமுதல் பண்ணிட்டாங்க, அங்கே தான் இருக்குது. இனி பண்ணல, நம்மளோட வைட் சைக்கிளில் வச்சுட்டு போகும். அதாவது நம்ம வாகனம் கொண்டு வந்துருந்தோம், அந்த வாகனத்துக்குள்ளே வச்சுட்டு கொண்டு வந்துருக்கலாம். நம்ம வந்து 3 வீல் அதுக்குள்ளே வச்சுட்டு வந்துருந்தா போகிற நேரம் எப்படி இருந்திருக்காது. ஸோ அதனால் அவங்கக்கிட்டே சொல்லவா வேணும், அதனால் அவங்ககிட்டே கொடுத்துட்டு வந்தது. இந்தாங்க, நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, நீங்களே இதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க, வரும்போது நாங்கள் வேண்டிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள். பார்க்கடலாம் அந்த பூ மரம் தான் இருக்குது. ஆனால் இதை நான் வெளியில் எங்கேயும் இது ஃபுல்லாக அசால்ட்டாக இருக்குது. இங்கே செம்மையா இருக்கு. அப்படியே வயிற்றுல போட்டுருக்கு. சூம் பண்ணி காட்டுறேன். பார்க்க இடம்லாம் காகம் கூட இருக்குடாங்க. இருக்கத்தானே செய்யும். இவ்வளவு தூரம் நம்மளாலே வரையிலாம இருக்குது. அப்ப அவ்வளவு பனி மலை உயரம்லாம் தாண்டி காகம் ஏதோ பெரிய இதை கண்டா. அதான இங்க காண்டா மிருகமே இருக்குது, காகம் வர்றதுக்கு என்ன. ரைட்டு, இங்க வந்து குளத்து மீன்கள் மற்றும் கூனி இறால்கள் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன இருக்கு அந்த வாட்டர். இதெல்லாம் சமவெளியை பாதுகாத்துடுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க நம்ம இதுக்கு எந்த ஒரு பங்கமும் விளைவிக்காமல் அதை அழகாக பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. நீர்வாழ் உயிரினங்கள் இவ்வளவுதான். இங்கே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிளியராக இருக்குது. பா, இவ்வளோ அழகாக இருக்குடா, செம்ம கிளியராக இருக்குதா தண்ணி. நான் கிட்ட போய் காட்டுறேன். கிட்ட இல்லை, அது கிட்ட இல்லை கிட்ட. ஓ பா, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு ப்ரோ. சரக்குது வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்கு நாங்க இது செய்திருக்கோம், இந்த இன்சூரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா வெடியா இங்க கீழே வாங்க. உண்மையாடா, குளியல் ஒன்று போட்டா அந்த மாதிரி இருக்கும். பா, பிளேஸ் வேற லெவல், செம்மையா இருக்கு. நம்ம நாட்டுல இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது எவ்வளவு கிளியர்னு சொன்னீங்க பாருங்க. கீழே நீங்க மோதிரம் போட்டாலும் திரும்ப எடுக்கலாம், அவ்வளவு கிளியர். அது மீனை பாரு, அங்கே பாரு. அது நம்மளோட கேமராவில் வந்துட்டு அவ்வளோ கிளியராக தெரியலன்னு சொன்னால், இப்போ கேமராவுக்கு இருக்கிற டெம்பர்ட் ஒன்று போட்டிருந்தோம், அது சின்னதாக வெடிச்சு நீ அதுக்குள்ளே டஸ்ட்லாம் போய் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கிளியர் கம்மியாக குறைஞ்சிட்டே இருக்குது. இனி போய் ஃபோனை வந்துட்டு எல்லாம் பண்ணணும். நான் கிட்ட காண்பிக்கிறேன், இங்கே பாருங்கள் இந்த பூ. ஓ, வித்தியாசமாக இருக்குன்னு ரோஜா பூ மாதிரி இருக்கு. ஆனால் ஒவ்வொரு பூ தான் அது சேர்ந்து மொத்தமாக அப்படி இருக்குது. ஓகே, இன்னும் நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ வந்து நம்ம வலிக்கிடுவோம். மாடியோ கிளியர் என்னமோ கம்மி தான், கிளியர் குறையாக தான் இருக்குது, ஒன்றும் செய்யலாது. பட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே இருந்து காண்பிச்சோம் தானே, ரோட்டு மாதிரி போயிருந்து அந்த வழிப்பாதை தான் இது. ஒத்தையடி பாதையில் ஊரு சனம் தூங்கையில் இவ்வளோ சாந்தமாக இருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு வாகனத்தோட சத்தங்களோ இதுவோ
ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோக்கு ஒரு சாந்தமாக இருக்குது. ஓகே, ஃபுல்லாகவே அந்த மரங்கள் தான் இருக்கு. அந்த மரம் தான் இருக்குது. இந்த மரத்தோட பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்லுங்கள். காசா பணமா? யாருக்குமே இந்த மரத்தோட பேர் தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் நாங்களே இந்த மரத்தை பார்க்குறோம். நமக்கு பின்னால் இந்தோனேசியாக்காரங்க வந்துட்டு விளாக் பண்ணிட்டு வராங்க. அது கோப்ரோவில். இங்கே யாரும் இந்த பூவை வந்துட்டு அணைச்சி போட்டிருக்காங்க. ஏன் இந்த தேவையில்லை இந்த என்னது இவரை நீங்க நினைச்சாங்க இந்தோனேசியாக்காரன் நம்மளுக்கு பின்னுக்கு இருக்காங்க. ஒரு பேச்சுக்கு சொல்ல விடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணிருக்கீங்க? ரைட்டு, நம்மளோட காஸ்டியூம் என்னவோ நல்லா தான் இருக்குது. பிரச்சனை இல்லை, பொறாமடா. இது பாருங்க, வேற நாட்டுல இருந்து வந்த மாதிரி இருக்குன்னா அதான் பொறாமையில பேசுறான். வேற நாடு இருந்தாலும் எங்களுடைய நாட்டுக்கு தானே வந்திருக்கீங்க. இது எப்படி இருக்கு? உங்க நாடு, எங்க நாடு, அந்த நாடு, இந்த நாடு எல்லாமே நம்ம நாடு தான். ஸோ உண்மையிலே நான் பயந்து போன நான் மேலே வந்து என்னத்தடா வ்ளாக் பண்ணுறது, பார்க்குற இடம்லாம் வந்துட்டு இப்படி இருந்தால் நம்ம என்னத்தை பேசுறது, எது பேசுகிறோன்னு சொல்லி மழை அப்படியே நம்ம சைட் வெட்டிக்குள்ள உள்ள மழை பெஞ்சு அப்படி பனி பெஞ்சு கொண்டே இருந்து பயமாக இருந்துச்சு. பட் வந்து மட்டக்களப்பில் பனி பெய்கிற மாதிரி இருந்துச்சா? மட்டக்களப்பு மழை பெய்யுறமா இங்கே பனி பெஞ்சிக்கன்னு சொன்னோம். உனக்கு மழை பெய்யுற மாதிரி பனி பெஞ்சிக்கா? மழை வேற பனி வேற, சரியா? மழை வேற பனி வேற. சொல்லு, மழை வேற. இன்னைக்கு பூரண அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நாட்டோட கொஞ்சம் உயரமான பகுதியில் இருக்கிறோமா, அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? தேசிய தாவர இனங்கள். கட்டன் சமவெளி தாவரங்களும் விலங்குகளும் வளமிக்கு மாறான ஒரு வாழ்விடச் சூழலை வழங்குகின்றது. இங்கே காணப்படும் தனித்துவமான தாவர இனங்களுக்கு அசோக என்றும் சிங்களத்தில் மகாரம்மல் என்றும் அமைக்கப்படும் ரொட்டோடெங்டன் ஏர்போரியம். ஸோ வந்து அசோக வனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசோக வனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு அசோக வனத்தை தேடி வந்தவங்க தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லா வந்துட்டு நானெல்லாம் பேச தொடங்கினான்னா எல்லா மொழியும் பேசுவேன். இன்னும் வேணான்ட்டு இருக்கிறேன். இங்கே வரேங்க, நான் சொன்னேன் தண்ணி இந்தா இப்படி கிளியராக இருக்கும் இங்கே தண்ணியெல்லாம். செம கிளியராக இருக்கும் தண்ணியெல்லாம். ஸோ வானம் எங்கே போகுதோ அங்கே நாமும் போகிறோம். அவங்களே இவ்வளோ தெம்பா நடக்கிறாங்க, நீ ஏனடா செத்த மாடு மாதிரி நடக்குற? காலையில் சாப்பிட்டு தானே வந்த, நீ வேகமா நடவே. என்னெல்லாம் சொல்றான். சரி நான் வாரேன், நீ பாப்போம் இன்னைக்கு நடந்து நீயா நானா இல்லை இந்தோனேசியாக்காரங்களான்னு பார்த்துருவோம்டா. வாடா பார்த்துடலாம். ரைட், உண்மையில் இந்த ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம். அவ்வளோக்கு ஒரு நல்ல இடம். ஆனால் நாங்கள் பேசுகிறது மட்டும்தான் இங்கே கடமுடி காய்ச்சடி மூச்சடின்னு சொல்லி ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவ்வளோதான். என்ன இப்படியான இடங்களுக்கு வந்தால் தான் கூட பேசணும்னு சொல்லி தோணுது. என்ன செய்யுது? ஸோ நான் ஓவர்டேக் பண்ண போகிறேன். சிக்னல் போடணும். எந்த பக்கம் சிக்னல் போடுறது? இடது பக்கம் வந்து ஓவர்டேக் பண்ணிடலாம். ஓடி 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 அப்படி இப்படின்னு ஓரளவுக்கு நடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். போயிடலாம். ஏன்னா துணைக்கு நம்ம கூட ஆளுங்க வராங்கல்ல, அதெல்லாம் வந்து போயிடலாம். என்னடா நம்ம வந்துட்டோம். நம்ம வந்த ஏரியா அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது தாண்டி இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இங்கே பாரு, நச்சிமாரு ஆண்டிமாரெலாம் நடந்து ஏலாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ எந்த பக்கம்டா போகிறது? இந்த சைடும் வந்து போகுது, இந்த சைடும் போகுது. இதில் எந்த சைடு போகிறது? நம்ம ஒரு சைடு போவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோனில் கொஞ்சம் சிக்னல் இருக்காது. நீங்கள் மெப் பார்த்து எடுத்துக்க வர சொன்னாலும் கஷ்டம். சரிங்களா? ஸோ அது இங்கே வந்து எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அது மினி வேர்ல்டு. அப்போ அந்த சைடு போய்ட்டு வரோமா? அது மெயினை பார்த்துட்டு தான், பெருசாக பார்த்துட்டு தான், தலைவரை பார்த்துட்டு தான். நீங்கள் மெயினை பார்த்துட்டு தான் மினியை பார்க்கணுமா? சரி, அப்போ போகலாம். ஸோ இது வந்து இறக்க வழி பாதை. கீழே இறங்கி தான் வந்து போகணும். ஏறுறதுக்கே ஒரு நாள் வேணும் போல. ஆமாம்,
ஏதோ ஒரு காரணமாக தான் வந்துட்டு முன்னுக்கு ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க 2 மணி டைம். ஆனால் இங்கே வந்து பார்த்ததும் செக் பாயிண்ட்டுக்கு முன்னால் கொடுத்துருந்த டைம் வந்துட்டு மார்னிங் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த ஒரு அசோகவனம் பேர் இங்கே படிச்சு இந்த ஒரு உலக முடிவில் தினம் பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து போகிறாங்க. அதில் எங்களை மாதிரி வாழ்க்கை முழுவதும் சிங்கிளாக இருக்கிற பசங்கள் தொடக்கம் 16-18 வயசில் கப்பிள்ஸாக இருக்கிற ஜோடிங்க வரைக்கும் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இலங்கைக்கு வாரீங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸுக்கு வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வந்துட்டு போங்க. நிறைய பேர் வந்து அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. என்ன கேள்வி? உலக முடிவுன்னு ஏன் பேர் வந்தது? நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், அதுக்கு ஒரு பதில் சொல்லு. உலக ஆரம்பம் இங்கே இருக்கு. நிலத்துல கேட்ட உடனே பதில் வந்திருக்கும். போனை பார்த்து கூகுளில் சர்ச் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு கவரேஜ் கிடையாது. என்னடா நிலத்துல இருந்தா ஆரம்பிக்குது. ஆஹா, இதை வந்து ஏன் உலக முடிவுன்னு சொல்றாங்க தெரியுமா? சொல்லு, நீ தான் தைரியமான சொல்லு. டைமிங் எது வர மாட்டேங்குது. ஸோ கேட்குற கேள்விக்கு டைமிங்கில் உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுதோ அதை சொல்லிடுங்க. நீங்கள் சொல்லுங்கள். உண்மையாக வந்துட்டு இங்கே பாரு, இது ஃபுல்லாக வந்து அந்த மரங்கள் தான். எப்படி வரேன். ஓகே, இப்போ நம்ம போகிற வழியெல்லாம் வந்துட்டு இப்படித்தான் இருக்குது. அண்ட் வந்து இப்படியான மலைகள் இல்லைங்க காண்பிக்கிறேன். இப்படியான மலைகள், இப்படியான இடங்கள். ஸோ இப்படி தான் கொஞ்சம் தூரத்துக்கு இருக்குது. ஸோ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அது வரைக்கும் நம்ம ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கல, அது போரிங்காக இருக்கும். நான் ஃபினிஷிங் போயிட்டு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்த வந்து காண்பிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் இடைவெளிக்கு பின்பு நாடகம் தொடரும். அத்தாடி அத்தா, அன்பை தருவாளா? கடைசி வரைக்கும் அன்பே தரலையே. யூடியூபரையும் கடைசி வரைக்கும் கண்ணுல காட்ட மாட்டாங்கன்னு நினைச்சேன். காட்டிட்டாங்க. காட்டுன்னு காட்டிட்டாங்க. இதுக்கு பேசாம நான் இங்க இருந்து வெட்டுக்குள்ள நடந்தே போயிட்டு பிரச்சனை இல்லை. இங்க ஏதாச்சும் என்னாச்சும் நடந்து செத்துருந்தா கிழக்குல இருந்து 4 உசுறு போயிருக்கும். பிரச்சனை இல்லை. அத்தாடி, 6 மணி நைட் 8 மணி என்னால இவ்வளவு தூரம் வந்தாச்சு, பார்த்துட்டு தான் போறாரு. ஒரு முடியோட தான் கிளம்பி வந்திருக்காங்க. நம்மளை நம்பி பின்னால இந்த நைசியாவில் இருந்து 4 வருது பாருங்க, அதுதான் அதை விட பைத்தியங்க. ஆமா அண்ணா, அது எங்கண்ணா இருக்கு அந்த உலக முடியும்? சுத்தி வரணும். இங்க இருந்து பிரசாந்த் கதிராமதி நடந்து போயிருக்கலாம். வா அப்படியே அண்ணா மட்டக்களப்பு தெரியுது, வா டக்குனு ஓடியா. சரி, நான் சொல்ல டேய், சும்மா ஒரு பேரை வச்சு நடக்க விடுறாங்கடா. நம்மளை நம்பிக்கிட்டு நடக்கிற மாதிரி நம்மளே சொல்லணும். நம்மளை நம்பி குடும்பங்கள் கரையில் குடும்பம். நான் நினைச்சேன் அதோட முடிஞ்சு. என்னடா நினைச்சேன் நான் ஒரு நம்பிக்கையில வந்துடா முடிஞ்சு. எங்க போறேன்? இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய இருக்கு, வாங்க. இன்னும் 9 கிலோமீட்டரான்டா. டேய் 2 கிலோ. இது ஒரு வட்டம். பட்டை சுத்தி கொண்டு அங்க விடும் போல. அப்ப என்ன வேர்ல்டு அப்படியே வரலாம், இப்படியே வரலாம். அட பாவி, எப்படியோ சுத்தி இருக்கணும். எங்கிட்ட வந்தாலும் ஒண்ணுதான். போத்துக்கிட்டு படுத்தாலும் சரி, படுத்துக்கிட்டு போத்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். கடைசியில நம்ம ஆகப்புறம் மண்ணுதான். எனக்கு ஏதோ இங்கேயோ கூட்டிட்டு போறானுங்க. ஆக மொத்தத்துல வரும்போது கொஞ்சம் சாப்பாட்டாச்சும் எடுத்து வந்திருக்கலாம். தண்ணி கூட எடுக்காம வந்துட்டேன். பசிக்கிற நேரம் புசிச்சிருக்கலாம். தண்ணி எப்படி கொண்டு வரது? பிளாஸ்டிக் போட்டில் அளவு இல்லையே. ஐயோ,
எங்க கைடு, எங்க லோக்கல் கைடு அவர்தான். கேட்டா இங்க ஒரு இலவும் தெரியாது அவனுக்கு. கேட்டா இவன் நூறு இல்லையா கைடுன்றான், இங்க ஒண்ணுமே தெரியல அவனுக்கு. கைடு மஞ்சுமா பாய்ஸ் ஒரு படம் வந்து பார்த்தா குணா குகைக்கு போவீங்க, வேலை போனா குணா குகைக்கு போவீங்க. இவனுகள் எல்லாம் அவனுல போல காப்பாற்ற மாட்டானுங்க, விட்டுட்டு ஓடிடுவானுங்க. எனக்கு சம்பந்தம் அவர் யாரோ தெரியும். இப்பாடி யானை கரடி சிங்கம் புலி எல்லாம் நடமாற இடத்துல விட்டு பங்கு கொத்து முறிஞ்சு போட்டிருக்கேன். இந்த வழியால போகட்டா போ. அந்த வழியில போகக்கூடாடா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. பேக்கர் நீர்வீழ்ச்சி. இதில் போனால் அந்த நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு மறுபடியும் இதே சைடால் நடக்கணும். ஏன்னா இங்கே பாருங்க ஈஸின்னு அந்த ஒரு இது போட்டுருவாங்க. இங்க வாங்க, அங்க ஒரு மெப்பாத்தம் தானே, இங்க வாங்க காட்டுறா பாப்போம். செக் பாயிண்ட் நம்ம இங்க இருந்தோம். இப்ப இங்க வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு இங்க உள்ளீர்கள் சொல்லி இப்ப நாம நிக்கிறது இங்க உள்ளீர்கள். இங்கதான் நிக்கிறோம். இங்க இருந்து இங்க போய் கிரீன் வால்டரின் அடுத்த மினி வால்டரின், அங்க இருந்து திருப்பி ரிட்டர்ன் செக் பாயிண்ட். வந்தோம் ஒரு குளியல போட்டு போயிடும். வாங்க போ, குளிச்சிட்டு நடப்போம். அம்மாடியோ வந்துட்டோம். எங்கடா போறீங்க? கும்பலா எங்கடா போறீங்க? நம்மளை முகத்தை காட்டி முடியல சாமி. என்ன ப்ரோ? ஹாய். போனா ஒத்த உசுறு போகாது, இங்க இருக்கிற மொத்த உசுரும் போகும். ஜாலி ஜாலி. பங்கு அப்படியே வச்சு இன்னொரு போட்டோ பிடி பார்ப்போம். போடா பிடிப்போம். டிக்டாக் வீடியோ எடுக்காது. அப்புறம் இதுக்கு தாண்டா உடுப்பை கொண்டு வாங்க. இங்க இருங்க தண்ணி தாண்டா அங்க போகுது. நீ எங்க போனாலும் உடுப்பை கொண்டு வந்தாலும் எந்த ஒரு இலவும் பிடுங்கல. அங்க போட்டுருக்காங்க பாரு, நீராடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. இத பாருங்க, எம்புட்டு அழகா இருக்கு. அம்மம்மா இத பக்கத்தான் இம்பிட்டு தூரம் வந்தோமோ. சாமி நானே பிரசாந்துக்கு யானை வழி போட்டிருக்காங்களா? ஐயோ இங்க வரி யானை வழி போட்டிருக்காங்க. சோ இது ஒரு நீர்வீழ்ச்சி. என்ன செய்ய போறீங்கன்னா, பிரசாந்த் என்ன செய்ய போறாரு? மேல இருந்து இத்த கட்ட போறாரு உங்களுக்கு. அங்க இருந்து இங்க பாய்வாரு, அடுத்து இங்க இருந்து மறுபடியும் அங்க பாய போறாரு. அப்படியே அப்படிட்டு பாய்வாரு. நீங்க ஒன்று செய்யுங்க, இந்த மைக்கை தூக்கி தண்ணிக்குள்ள விட்டுருங்க. என்னதுக்கு மைக்கை வச்சிருக்கீங்க? பேசுறதுக்கு. பேசுறேன்னா பேசிட்டா, நீ மைக்கை கீழே வச்சுட்டு வாய மேல வச்சுட்டு பேசுறா அப்புறம் சத்தம் விளங்குதா? ஓகே. ஸோ இந்த ஒரு நீர்வீழ்ச்சியில நம்ம பிரசாந்த் உங்களுக்கு வித்த காண்பிக்க போறாப்ல. ஓகேவா? எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க, குதிக்கிறதுக்கு ஆயத்தமாயிக்கோங்க. ஓகே, நம்ம கூட வந்த கைடு இப்போ ஓசில எல்லாருக்கும் போட்டோ பிடிச்சு கொடுக்க போறாப்புல. ரைட்டா? ஓகே, அவனுங்க மேல இருக்கிறான, நான் கீழே வந்துட்டேன். எந்த காலில் அட்டை பிடிச்சிருச்சு. அவன் கீழே போய் இப்போ காலை கழுவணும். கண்டுபிடிச்சாலும் எனக்கு நான் பார்க்கல. ஓகே, என்னன்னு சொன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கத்தான் வந்து அந்த டைம்ல எனக்கு அட்டை பிடிச்சிட்டு, அப்போ அங்கே வேல்டன் பார்க்க போக தானே வந்தேன். அப்போ பார்க்க போவோம், வாடான்னு கூப்பிடு. எனக்கே எல்லாம் நீங்கள் போங்கன்னு எடுத்து எதுக்கான ரூமுக்கு போக கூப்பிட்டாலும் வாரான் இல்லை பிறலாதேன்.
தம்பி பிறகலாது என்ன வாங்க போ வேல்டன் பார்க்கறியா என்ன கூட நீங்க போய் பாடுற எல்லாத்தையும். இங்க பாருங்க எத்தனை அட்டை பிடிச்சிக்கு கணக்கு இல்லாத அட்டை பிடிச்சிருக்கு. அப்ப என்ன செய்ய வேல்டன் பார்க்கலையா இன்னைக்கு ஒரு இளவும் பார்க்க வேணாம்.